Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நம்ம இன்னைக்கு உள்நாட்டு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தாலே இன்டர்நெட் சென்சேஷனா இருக்கிறது நடிகர் அஜித் குமார் அவர்கள். ஒரு நடிகன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விளையாட்டுத்துறை வீரராக தன்னுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொடுத்திருக்காரு நடிகர் அஜித் குமார் அவர்கள். இன்னைக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் அவருடைய காணொலி தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, 2-3 நாட்களாக அவர் காரில் பந்தயம் போகிற காணொலிகள் அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கை திறந்தாலும் அவருடைய காணொலிகள் தான். நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் ஒரு சினிமாவுக்குரிய ஒரு படத்தை பார்க்கறதுக்காக வரிசையில் நின்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக டிக்கெட்டு கிடைக்காம கூட்டத்துக்குள்ளே நெருங்கி செத்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டுக்காக உயிரை விட்டு இப்படியெல்லாம் இருக்கிற டைமில் சினிமா ஒரு சைடு இருந்தாலும் என்னுடைய கேரியர் என்னுடைய இந்த பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டி, அதுக்கப்புறம் பைக் ரேசிங், அதுக்கப்புறம் கார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு லட்சியத்தை வேறொரு விதமாக மக்களுக்கு காட்டுவதன் மூலமாக நிறைய இளைஞர்களுடைய மனதில் இடம் பிடிச்சவர் தான் நடிகர் அஜித் குமார் அவர்கள். இன்னைக்கு துபாயில் நடந்த கார் ரேசிங் போட்டியில் 3வது இடத்தை இவருடைய அஜித்குமார் ரேசிங் டீம் பெற்றிருக்கு. இதில் தன்னுடைய நாட்டுக்கொடியை அவர் ஏந்திட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்னது அதிகமாக பேசப்பட்டது. அதிகமாக பேசப்படுறதுதான் நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த வகையில் துபாயில் இருக்கக்கூடியவர்கள் 3வது இடத்தை இந்த இவங்களுடைய அணி பிடிச்சிருந்தாலும் இவருக்குரிய வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தான் கல்வி கற்றுட்டு இருக்கும் பொழுதே அந்த டைமில் கல்வியை இடைநிறுத்தி விளம்பர படங்களை நடித்து அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் தெலுங்குல நடிச்சு, அதுக்கப்புறம் தமிழில் நடித்து மோட்டார் பந்தய போட்டிகளை பங்கு பற்றி முள்ளந்தண்டு முறிஞ்சி இப்படி பல விஷயங்கள் அவருக்கு வந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்னு பார்த்தாலும் அவருடைய அந்த லட்சியத்தை அவர் கைவிடாமல் செஞ்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துபாய் 24 hours ரேசிங் சீரீஸ் நடந்து இருந்தது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்குமே துபாயில் நடக்கும். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலா 42 டீம்ஸ் பங்கு கொண்டு இருந்துச்சாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு டீம்லயும் 3ல இருந்து 5 பேர் வரைக்கும் இருப்பாங்களாமா. அஜித்குமார் ரேசிங் டீம்ல பாத்தீங்கன்னா 4 பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு டீம்லயும் 3 தொடக்கம் 5 பேர் இருந்தாலும் ஒருத்தர் தான் கார் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த கார் போட்டியினுடைய மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல அதிகமான கிலோமீட்டர் ஓட்டும் குழுவினர் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் குறைஞ்சது 6 மணி நேரம் சரி இந்த வண்டியை ஓட்டணும். அதாவது 24 hours கண்டினியூஸா போட்டி நடக்கும். அதில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாது. எந்த டீம் அதிகமாக எத்தனை கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு பார்த்து அந்த டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் 42 டீம்ல இருந்து அஜித் அவர்களுடைய அணி வெற்றி பெற்று இருக்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் இப்படி இவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறார் அப்படின்னு பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இவருடைய கார் பற்றின சில விஷயங்கள் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா போர்ஷே 911 GB3 RS அப்படிங்கிற கார் தானா. இந்த கார் பார்த்தீங்கன்னா மணிக்கு 296 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 386 கிலோவாட் பவருடன் 9000 RPM மூலம் சுமார் 3.2 நொடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை அடையக்கூடிய திறன் இந்த காருக்கு இருக்கு. 6 சிலிண்டர் PDK டிரான்ஸ்மிஷன் மூலமா 8 கியர் கொண்ட இந்த காரு ஷோரூம்ல இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, காரினுடைய விலை 3.51 கோடி 3.51 கோடி இந்திய மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார் முழுக்க ரேஸுக்காகவே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டி இந்த மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடந்தாலும் இது ஒரு குவாலிஃபைட் ஆகக்கூடிய ஒரு அணியில தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த போட்டியில் பங்கெடுப்பார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் அஜித்குமார் அவர்கள் பந்தயத்தில் இருந்து விலகினாலும் அவருடைய அணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த போட்டியை காணுவதற்காக மாதவன் அவர்கள் கூட நேரடியாக சென்று பார்த்திருக்காரு. மாதவன் அவர்களுடைய மகன் கூட ஒலிம்பிக்ல பங்கு கொள்ற அளவுக்கு ஒரு நீச்சல் போட்டி வீரர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமாக சொல்லணும் என்னன்னா, அஜித் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நடிகர்களுக்காக அடிச்சுக்கிட்டு சாகாதீங்க, உங்களுடைய ஃபேமிலியை பாருங்க, உங்களுடைய பாதையில் போங்க, உங்களுடைய லட்சியத்துக்காக போராடுங்க அப்படின்னு. என்னன்னா இப்போ சினிமா அப்படின்னாலே ஃபேமிலி எப்படி போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அங்கேயே குடிச்சு கும்மாலம் போட்டு அந்த ஒரு சீரழிவான ஒரு பாதையை தாண்டாமல் சினிமாவை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாதவன் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சத்யராஜ் அவங்களுடைய பேரனாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு கூட அவர் மெடல் வாங்கியிருந்தாரு, அஜித்குமாராக இருந்தாலும் சரி, பல பேர் இப்போ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ்ல வந்து பங்கெடுத்துட்டு வர்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கு. எத்தனையோ நடிகர்கள் வந்து தங்களுக்கு ரசிகர் மன்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள இறங்குறேன் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து சில ப்ரமோஷன்கள் அறகுறையா வந்து இறங்கி நின்றுட்டு இருக்கிற டைம்ல தன்னுடைய வயதுக்கு மீறி ஒரு காரை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஓட்டக்கூடிய ஒரு திறன் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல விஷயம் தான். இது ரொம்ப பரபரப்பாக அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படக்குழுவில் இருந்து நிறைய பேர் இன்னைக்கு போயிருக்காங்க. பல திரையுலகினர்கள் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதோட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஹாலிவுட் ஹீரோ பிராட் பிட் வந்து ஒரு அமெரிக்காவில் நடந்த போட்டியில் இவரும் போயிருக்காரு, அவரும் போயிருக்காரு. அவருக்கு இல்லாத வரவேற்பு வந்து அஜித்குமார் அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய குணம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜித் அவர்களுடைய இந்த கார் ரேசிங் பந்தயம் அப்படிங்கிறது வந்து இளைஞர்களுக்குள்ள அதிகமாக இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அது 3வது இடத்துக்கு வந்தது இன்னும் பரபரப்பான விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இப்போ எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, இந்தியன் டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, அதிகமாக வந்து செய்திகள் போட்டது, அதிகமாக வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருந்தது அஜித்குமார் அவர்களுடைய கார் ரேசிங் இந்த காம்படிஷனுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது போக மிக முக்கியமாக இன்னைக்கு நம்ம நாட்டில் இலங்கையில பரபரப்பாக பேசப்பட்டது என்னன்னு நம்ம ஸ்ரீலங்காக்குள்ள வருவோம். கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கெலியோய பகுதி, கெலியோயில வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி இருக்கு. இது சம்பவம் வந்து நேத்து நடந்திருக்கு. கண்டி கெலியோய தௌலகல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் அம்பரப்பொல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நேத்து நடந்த விஷயத்தை இன்னைக்கு தான் வந்து அதிகமாக பேசப்பட்டு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மாணவிகள் ரோட்ல ஸ்கூல் விட்டு வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு குட்டியா ஒரு வண்டி வருது. திடீர்னு வண்டியை திறந்து என்ன பண்றாங்க, ஒரு மாணவியை இழுத்து உள்ள போடுறாங்க. அந்த மாணவியை காப்பாற்ற வர்றதுக்கு ஒரு பையன் வரான். அந்த பையனை இழுத்து உள்ள போட்டுட்டு போறாங்க. இடையில இறக்கி விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனா அந்த வண்டி கருப்பு கலர் வேன்ற வண்டி என்ன பண்றாங்கன்னா புலனறுவை பகுதியில இருந்து கைவிடப்பட்ட நிலையில இருந்து எடுத்திருக்கிறதாக காலையில செய்திகள் வந்தது. இந்த நியூஸ் அப்டேட் ஆகும்போது அந்த மாணவி திரும்ப கிடைச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த நியூஸ் எடுக்கும்போது நான் 8:10 அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கப்புறமா எங்கடா போனாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாணவியை வந்து கடத்திட்டு போனவர் வந்து தூரத்துல உள்ளவர் கிடையாது. இந்த மாணவியுடைய தந்தையினுடைய சகோதரிகள்ல ஒருத்தருடைய சகோதரிகளுடைய ஒரு மகன், அதாவது மச்சாமுறை, அதாவது அந்த பிள்ளையோட வாப்பட சகோதரி, மாமிட மகன் வச்சுக்கோங்களேன். இந்த மாமிட மகனுக்கும் இந்த பிள்ளைக்கு வந்து ஆரம்பத்துல கல்யாணம் பேச்சு வந்து பண்ணியிருக்காங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. இந்த பிள்ளை வேற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கு. நேற்று பிரைவேட் கிளாஸ் ஏதோ போயிருக்கு. சாட்டர்டே நேற்று ஈவினிங்னு சொல்றாங்க. 19 வயது அப்படின்னு வந்து சொல்றாங்க. A-level படிச்சுட்டு இருக்க மாணவியா இருக்கும், இல்லைன்னா A-level செகண்ட் 2வது வாட்டியை வந்து செய்யக்கூடிய மாணவியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை வந்து கல்யாணம் பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையினுடைய தந்தைக்கு வந்து விருப்பம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பிரச்சனை கொஞ்சம் முத்தி போய் இந்த பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டோ கிளாஸ் விட்டோ வரும்பொழுது இப்படி கடத்திட்டு போயிருக்காரு. கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம இவர்கிட்ட 5 மில்லியன் ரூபாய் வந்து காசு கேட்டிருக்காங்க மாணவியினுடைய தந்தை கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 3 மில்லியனா வந்து குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது என்னன்னாக்கா, மாணவியினுடைய தந்தை கிட்ட ஒரு வாகனம் இருக்கு, அதை வந்து இது பண்ணி நீங்க இதை வச்சிருக்கீங்க தானே, எனக்கு 2 லட்சம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் மாணவியினுடைய தந்தை என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய கணக்குக்கு அவர் சொன்ன அந்த அக்கௌண்ட்டுக்கு 50,000 போட்டிருக்காராம். இப்ப மாணவி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? மாணவி எங்க இருக்காங்கன்னு தெரியல, பையனும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதோட போலீசார வந்து தீவிர விசாரணைகளை வந்து ஈடுபட்டு வர்றாங்க. 3 டீம் கொண்ட போலீசார வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த டைம் வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி தெரியல, கண்டுபிடிச்சிருவாங்களோ தெரியல, கண்டுபிடிச்சா நல்லது. ஆனா அந்த வேனோட சாரதி வந்து காட்டப்பிட்டிய கம்பல காட்டப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான ஒருத்தர். இவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மாணவிக்கு என்ன ஆச்சு, எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியல. இதுல இருந்து ஒரு விஷயத்தை புடிச்சுக்கங்க, சொந்தக்காரன் தூரத்து சொந்தக்காரன் கிடையாது, மாமியிட மகன் கல்யாணம் பேசியிருக்காங்க. அதுக்கு கடத்திட்டா போவ நீ அந்த நடு ரோட்ல பட்ட பகல்ல அவ்வளவு வெளிச்சத்துக்குள்ள அது வண்டியை திறந்து எவ்வளவு ஒரு தெனாவட்டு, எவ்வளவு தைரியம், வண்டியை திறந்து இழுத்து உள்ள போட்டு போற அளவுக்கு நீ உனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இங்க எங்கேயாச்சும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும்னு அறிவு கிடையாது. மட சாம்பிராணியா வந்து இருக்கிற அளவுக்கு தான் இந்த வாலிபர்கள் இருக்காங்களா அப்படின்னு வந்து தெரியல. அந்த பிள்ளை வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. வீட்டாருக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக
யோசனையாக இருக்கும், ரொம்ப பதபாதிச்சு போய் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு எல்லா தேசிய ஊடகங்கள்ல இருந்தும் சோசியல் மீடியா வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு நிறைய பேர் இன்னைக்கு அனுப்பிட்டாங்க அந்த காணொலியை. காலையில இருந்து எங்களுடைய மாமா எனக்கு அனுப்பியிருந்தாரு, அதுக்கப்புறம் நிறைய 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 பேர் அனுப்பியிருந்தாங்க. என்னப்பா பார்க்கும்பொழுதே பயமா இருக்கு, இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடக்கிறது ரொம்ப குறைவு. ஆனா சொந்த மாமிட மகனே தனக்கு இப்படி செய்யும் பொழுது தூரத்துல உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. எடுத்துட்டு போன வேனை வந்து இடையில விட்டுட்டு போற அளவுக்கு என்னப்பா உனக்கு அவசரம், உனக்கு காசு வேணும்னு கேட்டிருந்தா அந்த மனுஷன் சொத்தை வித்தாவது தரப்போகுது, நான் இப்படி பண்ண போறேன், உன்னுடைய பிள்ளைய வந்து கடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நீ அதெல்லாம் பண்ணிடாதப்பா, உனக்கு முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நல்ல மனசுப்பட்டு கொஞ்சம் தாராளமான மனசுப்பட்டு சரி கொஞ்சம் காசையாச்சும் கொடுத்துருக்கும். அந்த காசுக்காக நீ இவ்வளவு தூரம் இறங்கி ஒருத்தம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காசு வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக போயிட்டு மனிதனுக்கு மத்தியில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு விஷயம் அன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹோமாகமையில் இருக்கு. ஹோமாகம தியகம அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. அந்த ஸ்டேடியத்தினுடைய நேமை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம், மஹிந்தனுடைய பேரை வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே ஒரு ப்ரெஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2024 அக்டோபர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரமற்ற மருந்துகள் வந்து வாங்கின குற்றச்சாட்டில் 6-7 மாதங்களாக சிறையில் இருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல் அவர்களுடைய பேர்ல இருந்த ஒரு ஸ்கூலோட நேமை வந்து மாத்தினாங்க. அதாவது வத்தேகம டிவிஷனுக்கு உட்பட்ட குண்டசாலை நகரத்துல வந்து கெஹலிய ரம்புக்வெல்ல பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. மத்திய மாகாண ஆளுநர் SBS அபயகோன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகளுடைய பேர்ல அந்த ஸ்கூல் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரை மாத்தினாரு. இப்போ அந்த ஸ்கூல் வந்து குண்டசாலை ரோயல் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த பேரை தூக்கிட்டாங்க. அதாவது கெஹலியாவினுடைய பேர்ல இருந்த அந்த பேரை ஸ்கூல்ல இருந்த அந்த பேரை வந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய 10 வருட ஆட்சி காலத்துல நடைபெற்ற அதாவது உருவாக்கிய சில அபிவிருத்தி திட்டங்கள் கட்டிடங்கள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பார்த்தாக்கா பல இடத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பேர் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே நெலும் போக்குனை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நெலும் குழுனை அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிராமா தியேட்டர் இருக்கு, இப்படி நிறைய சொல்லலாம். தேடி தேடி பார்த்தா நிறைய கொண்டு போகலாம். அந்த வகையில தான் 2010 வந்து ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இந்த கதையில என்ன அப்படின்னா இதுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 390 மில்லியன் ரூபாய் எஸ்டிமேட் பண்ணாங்களா. 118 மில்லியன்ல வந்து அது கட்டப்பட்டுச்சான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 126 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. 3000 பேர் வந்து உட்கார்ந்து பார்க்கலாம். ரக்பி, ஃபுட்பால் இதெல்லாம் வந்து நடத்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மைதானம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா 2010 இப்போ 2025 15 வருஷ காலமாக அவர் ஆக்டிவா இருக்கிற டைம்ல அதுல சில போட்டிகள் நடந்திருக்கலாம். இப்போ வந்து அது பாழடைஞ்சு போயிருக்கு. அதனால இதுல ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு கட்டியிருக்காங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. கட்டணத்துல வந்து பல மோசடிகள் நடந்திருக்கு. 1 மாசத்துக்கு முன்பாக சில கண்டெய்னர் போயிருக்கு, அதுக்குள்ள பல ஜெனரேட்டர் இருந்திருக்கு, இப்போ அது இல்லை. அதனால வந்து பேரை நாங்க மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல முதலீட்டாளர்கள் கூட இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட விரும்புறாங்கல்ல. ஏன்னா அந்த ஸ்டேடியம் மகிந்தவினுடைய பேர்ல இருக்கு அப்படிங்கிறதுனால விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே என்ன பண்ணிருக்காருன்னா பேரை வந்து நீக்க போறதா சொல்றாங்க. ஏற்கனவே மஹிந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முப்படையினருடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கு. இப்ப போலீசாரினுடைய பாதுகாப்பு மட்டும்தான். அதுக்கே வந்து பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில மஹிந்த அவர்களுடைய பேரை நீக்க போவது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா மிக முக்கியமாக அது ஒரு ஹோமாகமையில் இருக்கக்கூடிய 126 ஏக்கர் அப்படின்னா சின்ன நிலம் கிடையாது. அந்த ஸ்டேடியத்தினுடைய பேரையே வந்து மாத்துறாங்கன்னா எவ்வளோ நேரம் போகும் இந்த இடத்துல. முக்கியமாக தலைநகரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களினுடைய பேர்கள் எல்லாம் மாத்துறதுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேர். அப்படி டிலீட் பண்ணாங்க, டிலீட்னு சொல்ல முடியாது, நீக்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பேரை மாத்தினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். தான் 10 இயர்ஸா தாங்களுடைய ஒரு ராஜபாட்டையில் தங்களுடைய ஒரு ராஜ்யத்துல வந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துல அவருடைய பெயர்கள் பொதிக்கப்பட்ட இந்த நேரத்துல தன்னுடைய பெயர்கள் ஒவ்வொரு கட்டிடத்துல இருந்து நீக்கப்படுவது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வாய மூடிட்டு இருப்பாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது போக இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா 50% வரை அதிகரிக்கும் வாகனங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5 வருஷமா வாகன இறக்குமதி வந்து நடக்கல.
நடக்கலையா. இப்போ வாகனங்களை வந்து இறக்குமதி ஆக்கினாக்கா என்ன நடக்கும்னாக்கா வாகனங்களினுடைய பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதம் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விசேட வர்த்தமானி மூலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200 மற்றும் 300% அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. வாகனங்கள் நீங்க விலை வந்து அதிகரிச்சிங்க அப்படின்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஏற்கனவே வந்து இருந்த கவர்மெண்ட்டே நல்லா இருக்குப்பா அப்படி நான் நேற்று ஒருத்தரோட நான் பேசிட்டு இருந்தேன். ரணில் இருந்த மாதிரியே இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்மூத்தா சரி போயிருக்கு, இது என்ன ஒவ்வொன்னா இப்பதான் ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காய்ச்சாங்க. இப்போ நான் எதுவுமே பேசலை. என்னன்னா சில விஷயங்களை டீப்பாக நம்ம லாஸ்ட் டைம் கொஞ்சம் பேசும்போது எங்களுக்கு எகென்ஸ்டாக நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வழி விடுவோமே, ஏன் அவசரப்படுறீங்க, எல்லாமே வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கிடைச்சிருமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய அணுகுமுறைகளை பார்க்கும்போது சில பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. சில பேருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா, எதுக்கே அவசரப்படுறீங்க அப்படிங்கிறது. அது மாதிரி தான் அந்த வாகனங்கள் விஷயத்துலையும். இப்போது நான் கூட இன்னொரு 6 மந்த்தில் ஒரு வாகனத்தை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது ஒரு இடியாக இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, இந்த இலங்கையில் வாழக்கூடிய 220 மில்லியன் மக்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், என்னப்பா இங்கே கை வச்சுட்டீங்க, அப்போ நாங்கள் கூட சாதாரணமான வாகனங்கள் வந்து ஓட்ட முடியாதா, 8 லட்சத்துக்கு இருக்கிற 3 வீல் அதுக்கப்புறம் 30 லட்சம் 35 லட்சத்துக்கு போகிற அளவுக்கு வண்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். 50% எவ்வளோ பெரிய ஒரு வீதாசாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு விஷயம். இன்னைக்கு பழப்புலியினுடைய விலை வந்து 2000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்காம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உள்ளூர் சந்தைகளில் வந்து பழப்புளிக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கான். ஹட்டனில் வந்து 1 கிலோகிராம் பழப்புளி வந்து 2000 ரூபாய் சில்லறை விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காம். புளிய மரங்கள்ல இருந்து பழப்புளிகள் எடுக்கிற அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால பழப்புளியினுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. பழப்புளி நான் எப்போ வந்து எடுப்பேன், நான் சொல்லி ஆகணும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நாச்சியாதிவுலலாம் வந்து இருக்கும்பொழுது, அனுராதபுரியில் இருக்கும்பொழுது பழப்புளிக்கு வந்து பெருசாக வந்து விலை வந்து கிடையாது. இங்கே வந்தாலும் ஒரு 100 கிராம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எப்பயுமே நான் ஒரு 250 கிராம் எடுப்பேன். ஆனால் கருப்பு கலரில் இருக்கும் புளி. ரியலாக அது புளியா இல்லை நான் வந்து கொரக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அண்டு அது புளியா என்னங்க சொல்லுங்கள், கரெக்டாக அது புளி தானா இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் முன்னாடி மஹிந்த ராஜபக்ஷ கூட இருந்தார், மிகப்பெரிய ஒரு க்ளோஸான ஒரு தோஸ்தாக இருந்தார். அதுக்கப்புறம் ரணில் அவர்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் அளிக்கும் பொழுது ரணில் அவர்கள் சைடுக்கு வந்தார். ஆனாலும் தப்பி தவறி மயிரிழையில் தப்பினார் அப்படிங்கிற மாதிரி புதிய ஜனநாயக முன்னணியில் 3 சீட் கிடச்சிது. அதில் வந்து களுத்துறை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து ரோஹித் அபே குணவர்தன் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டார். இவர் இப்போ 58 வயசாகுது, 27 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் முக்கியலாம் எழுதியிருந்தார், ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு இவர் ஒரு வேலை செஞ்சிருக்காரு. என்னன்னா நிறைய சமைச்சிருக்காரு. கோழிக்கால், இதெல்லாம் கோழிக்கால் தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய அண்டாவில் சமைச்சு அண்டாவை எடுத்துட்டு வந்து அவர் சொல்றாரு, நான் காகங்களுக்கும் நாய்களுக்கும் தானம் கொடுக்குறேன். என்னுடைய ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆட்சி வந்து வென்றாலும் சரி தோத்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் வந்து இந்த தானம் வந்து செய்வேன். කන්න බොන දෙන එක අඩුවෙන් මේ පාරේ හුඟක් වෙලා දැන් බල්ලෝ වැඩි රටේ. හැමදාම පාර දිගට බල්ලෝ ඉන්නේ. ඒ හින්දා මේ அவங்களுக்கு நமக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்களுக்கு, மனுஷனுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு ஆக்கள் இருக்காங்க. அந்த நாய் காகங்களுக்கு யாருங்க சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க. அதனால வந்து எனக்கு இது அன்றாடம் நான் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்டாவை தூக்கிட்டு வந்து ஒரு வாழையில வந்து நாய்கள்லாம் கூப்பிட்டு காங்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. அதில் அவர் ஒரு வேர்ட் சொன்னாருங்க. அது நாய்களுக்கு சொன்னாரா இல்லாட்டி வேற யாருக்கு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. இந்த நாட்டில் நாய்கள் ரொம்ப பெருகிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். நான் அவர் பேசினதை ஃபுல்லாக கொடுக்கல, சில விஷயங்களை கொடுக்குறேன். அதனால் வந்து இது ஒரு நல்ல விஷயம் தானேங்க, நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நாய்கள்னு சொன்னார். எதை மீன் பண்ணி அவர் இன்னைக்கு செஞ்சாருன்னு தெரியல. ஆனால் சிரிச்சு ஏதோ அந்த மனுஷன் வந்து தானம் கொடுக்குறதா சொல்லிட்டு இன்னைக்கு சமைச்சு எல்லாருக்கும், அதாவது வந்து நாய்களுக்கும் காகங்களுக்கும் கொடுக்குறதா சொல்லிட்டு போட்ட விஷயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டது. இது போக இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் 4 பேர் வந்து சத்தியப்பிரமாணம் செஞ்சிருக்காங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய முன்னிலையில். அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள்
நீதியரசர்களாக இருந்த 4 பேரும் இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக வந்து பதவி வகிச்சிருக்காங்க. அந்த வகையில் கௌரவ RMS ராஜகருணா அவர்கள், கௌரவ மேனகா விஜயசுந்தர, கௌரவ சம்பத் பி அபயகோன், கௌரவ MSKP விஜயரத்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக இன்னைக்கு சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கிறதாகவும் புகைப்படங்களோட செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த ஒரு விஷயம், இந்த கொஞ்சம் விஷயத்தை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இன்னுமே காட்டுத்தீ வந்து பரவிட்டே இருக்கு. அதை அணைக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப தவிச்சு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 16 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இவ்வளோதான் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்க? கீழே நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து பழப்புளி வந்து குரக்கா புளியா இல்லைன்னா நிஜமான பழப்புளியான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.